கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 35வது பாடல், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவர் உன் துணையும் கேடகமானவர் என்கிற பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் ஆண்டவரை விசுவாசித்து நாம் இந்த பாடலை பாடுவோம். Israel
அல்லேலூயா. புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்துவார். உயர்த்தி எங்கே வைக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியம். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்ம என்ன செய்கிறார்? அவர் அது உட்கார்றதுனா சும்மா உட்கார்றது இல்லைங்க, அது ஈக்குவாலிட்டி. பிரபுக்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆறுகளை அக்கினி மீது நடக்கும்போதும் சரி, ஆறுகளை நாம் கடக்கும் போதும் சரி, அதாவது ரெண்டுமே என்னென்னா உலகத்தின் சூழ்நிலைகளை குறிக்கிற வார்த்தைகள். சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நம்மளை புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே என்ன செய்ய முடியாது, அக்கினி பற்றாது, ஆறுகள் நம் மீது புரளாது. அக்கினியை ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லலை, ஆறுகளை ஃபுல்லாக என்ன செஞ்சிருவேன், எல்லாத்தையும் நான் மாற்றி வெட்டாந்தரையாக ஆக்கிடுவேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. அல்லேலூயா. அது மேலே தான் நடப்போம், அது மேலே தான் நடந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது எதுவுமே நம்மை பாதிக்காது, சேதப்படுத்த முடியாது. காரணம், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம என்ன செய்கிறதில்ல, அவர் கைவிடுகிறதில்ல. அது மட்டுமல்ல, தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் அவர் என்ன செஞ்சிருக்காரா, வரைந்து வைத்திருக்கிறார். ஆகையினால நம்மை அவர் என்ன செய்கிறதில்ல, மறக்கிறதே கிடையாது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். மறக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் செய்வார்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் ஒருத்தரை சொல்கிறோம், நான் என் பிள்ளையை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், என் பிள்ளையுடைய தேவைகள், அவனுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் என்ன செய்வேன், நான் பார்த்துக்கிருவேன்னு அர்த்தம். அதுதான் ஒரு நல்ல தகப்பன், ஒரு பெற்றோருடைய ஒரு காரியம் பாருங்கள். அதுதான் அழகு, ஒரு நல்ல பெற்றோருக்கான அழகு அதுதான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லைன்னா ஏதோ ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்காருன்ற அர்த்தம் இல்லை. அவர் நமக்கு வேண்டிய அத்தனையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் நல்லவர். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சிடல, அவர் நல்லவராக இருக்கிறதுனால என்ன செய்கிறார், நமக்கு சகல காரியத்தையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 36வது பாடல். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்தன் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. ஆண்டவர் கைப்பிடிச்சு வழி நடத்திட்டு போகிறது மட்டுமல்ல, நடக்க முடியாத இடங்களிலே அவர் நம்ம என்ன செய்கிறார், அவர் தம்முடைய தோளிலே சுமந்து நம்மை நடத்துகிறார். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் நல்ல தகப்பன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளால் நடக்க முடியலை சில நேரம். ஏன்னா அப்படி கூட ஒரு பாட்டு வந்துருக்குது, நம்மளால் நடக்க முடியலை. ஆனால் நடக்க முடியாது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு அந்த பாதையை கடப்பதற்கு தேவையான பலத்தினால் என்ன செய்கிறார், அவர் நிறைக்கிறார், நம்மை சுமந்து கொண்டு செல்கிறார். அப்போ இது வரைக்கும், இப்போ 4வது மாதம் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம், இது வரைக்கும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வழி நடத்துவது என்பது கைப்பிடிச்சு கூட வர்றதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வழி காட்டுவது என்பது வேறு, வழி நடத்துவது என்பது வேறு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆராதிப்போம். உயர்த்துகிறேன். அல்லேலூயா. நீர் நல்லவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவரை ஏன்லாம் துதிக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் அந்த பாடல். அவரை துதிப்பதற்கு முதல் காரணம், அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து. பாவத்திலையும் சாபத்திலையும் நம்ம மீட்டெடுத்தார்னு சொல்லும்போது நம்புகிறோம். ஆனால் வியாதியிலேருந்து மீட்டெடுத்தார்னு சொல்லும்போது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பப்போ வியாதி வந்துடுதே அப்படின்னு. அதாவது அடிமைத்தனம் என்பது, பாவத்தின் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம அந்த நேரம் நினைக்கவே மாட்டோம். அப்படி நினச்சாலும் நம்மளால் அதை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதுதான் பாவத்திற்கு அடிமைத்தனம். அதுபோல் வியாதியில் அடிமைத்தனமாக இருந்தோம். வியாதி வரணும்னு வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக வந்துடும். வியாதி வராமல் தெய்வீக சுகத்திலலாம் வாழ முடியாது, எப்போ? பாவியாக இருக்கும்போது. ஆனால் தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வியாதி இல்லாமல் வாழ முடியும், பாவம் செய்யாமல் வாழ முடியும், தரித்திரம் இல்லாமலும் வாழ முடியும். ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் சகலத்தின் நன்மையாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பாட்டு சொல்லுது, ஒன்றுமில்லாமல் இருந்தேன் நிறைத்தீர் உம்முடைய ஐஸ்வர்யத்தினால். நீங்கள் சொல்லலாம், ஐயா அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, சூழ்நிலையை பார்த்தா அவ்வளவு நிறைஞ்சிருக்கிற மாதிரிலாம் தெரியல, நீங்கள் சொல்லலாம். இருக்கலாம், அது சூழ்நிலை மாறும். அப்போ என்ன செய்யணும்? மாற்றுகிற இந்த தேவனுடைய வார்த்தையை சத்தமாக பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைகளை சந்தித்து என்ன செய்தாரா? மீதம் இன்னைக்கு தேவைகள் முழுவதுமாக சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியில் என்ன பாடணும்? என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். அதுக்கு பிறகு தான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது சூழ்நிலையின் அறிக்கை. எனக்கு என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை பேசுகிறது தான் என்னது? விசுவாசத்தின் அறிக்கை. வியாதியாக இருந்தேன், குணமானேன் தழும்புகளால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளின் விளைவாக அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகள் என்ன செய்யுது? குணப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வியாதியாகவே காலம் முழுக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி வரலாம், வந்த மாதிரி என்ன செஞ்சிடணும்? அது போயிடும். வியாதியாகவே காலம் முழுக்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணும். அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நம்ம எதுலேருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பணக்காரருடைய பிள்ளை எப்பயுமே பணக்காரர் தான், இல்லையா? கண்டிப்பாக ஐஸ்வர்ய சம்மனுடைய பிள்ளைகள் எப்படி தான்? அப்போ அவர், நான் ஏழையாக இருக்கணும்னா அவரும் ஏழையாக இருக்கணும். புரியுதுங்களா? அவர் ஏழையாக இருக்கிறாரானா இல்லை. நீங்கள் பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம கீழே டைல்ஸ் போட்டிருக்கோம், அவர் கீழே தங்கத்தை போட்டிருக்கார். அல்லேலூயா. 12 வகையான மதிற்கற்கள், அதாவது வைர கற்களை வச்சு என்ன செஞ்சுருக்கிறாரு? மதில் சுவரை அவர் எழுப்பியிருக்கிறார். நாம் செங்கல், சிமெண்ட்டு, ஹேலோ பிளாக் வச்சு கட்டுறோம். அப்போ அப்பேற்பட்ட ஐஸ்வர்ய சம்பனரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி தான் இருக்கணும்? ஐஸ்வர்ய சம்பனராக தான் இருக்க முடியும். காரணம், நாம் இயேசுவின் பிள்ளைகள். தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 30வது பாடல், என் பெலன் நீரே அன்பு கூறுவேன் என்கிற பாடல். தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய், தேவன் நமக்கு இவ்வளவுலாம் செஞ்சிருக்கிறார், நாம் என்ன செஞ்சுருக்கிறோன்றதை யோசிக்கணும். அதை யோசித்து ஆண்டவரை இருதயத்திலிருந்து நாம் ஆராதித்து இந்த பாடலை பாடுவோம். என்
என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே, உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பிரச்சாரமும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேன். தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே, உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேன். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் மட்டுமாய் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய பெரிதான கிருபைக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை இருதயங்களையும் நீ அறிந்திருக்கிறீர். அவருடைய வேண்டுதல்களை கர்த்தாவினை அவர்களுக்கு அருள் செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி மீதியான பகுதியில் நீர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.